ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் முத்துவை வெளியேற்றாமல் விடமாட்டார் போல். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அவருடைய குறைகளை சுட்டி காட்டாமல் அவருக்கு சொம்பு தூக்குவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அது வந்து எல்லாத்துக்கும் வந்து ட்ரிகர் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா வெளியே பண்ணுற வேலையை உள்ளேயும் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு பிராண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். இதனால் முத்துக்குமரனுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான பிஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தர்யாவை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ண உடனே டக்குன்னு வந்து இங்கே திருப்பி விட்றாங்க. ஜாக்லினுக்கும் பிஆர் இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், முத்துக்குமரனுக்கு 2 பக்கம் தான் நான் தப்பு இருக்குன்னு பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக இந்த விக்ரமனுக்கு ஒரு சாங் போட்டாங்கல்ல, விக்ரமான்னு அவன் வந்து ஒருத்தன் பாட்டு போட்டிருக்கான். அவன் காரைக்குடிக்காரன் போல். ஸோ அவன் வந்து ஆல்பம் மேக்கர். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் தோணுது. அது வந்து பிஆர் ஒர்க்காக எனக்கு பார்க்கல நான். ஓகேவா, அவன் காசு கொடுத்துலாம் பண்ணல, அதை ஓப்பனாக சொல்லிட்டான். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஊரில் பண்ணுற விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க ஊரில் இப்போ நானே வந்து உள்ளே போன கண்டஸ்டண்ட்டாக அவங்க ஊரில் வந்து பண்ண தான் செய்வாங்க. இதில் எனக்கு எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நான் படம் நடித்தப்போ எனக்கு படம் ரிலீஸ் ஆச்சு எங்கள் ஊரில். அப்போ எனக்கு பேனர் அடித்தாங்க, நான் காசு கொடுக்கல. ஸோ அது வந்து இயற்கையாக நமக்கு மேலே இருக்கக்கூடிய பற்றில் வர ப்ரொமோஷன். அது மக்கள் அன்பை தான் நான் பார்க்குறேன். பாட்டு போட்டது மக்களுடைய அன்பு தான். ஏன்னா அவன் காசு வாங்கலை, அவன் ப்ரமோட் பண்ணுறான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து சினிமா ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து போஸ்ட் போட்டானுங்க. அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம சினிமா ரிவ்யூவரான அவர் பேர் எனக்கு கரெக்டாக ரமேஷ் லாஸா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் ஆத்தென்டிக்காக கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் போட்டு எங்களுடைய ஃபாலோவர்ஸும் போட சொன்னேன்னார். அப்போ முத்துக்குமரனுக்கு தெரியாமல் தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிஆர் அப்படின்ற மாதிரி வந்து பிராண்ட் பண்ணுறானுங்க. அதாவது முத்துக்குமரன் உள்ளே சொல்லியிருப்பார். நேற்று ரவிக்கிட்ட பேசும்போது கூட, ஏன் அது பண்ணுறீங்க, எனக்கெல்லாம் தெரியாது பிஆர், நான் வந்து 50 ரூபா கூட அக்கௌண்ட்டில் இல்லாமல் தான் வந்திருக்கேன். வரும்போது என்கிட்ட காசு இல்லை, எல்லாமே கடனுக்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது முத்துக்குமரனா பிஆர் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகிடுச்சு. நான் விசாரிச்சிட்டேன் எல்லாத்துக்கிட்டையும். சரியா? இதை எப்படி பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, இது தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை, இது வந்து பிஆர் வச்சு தான் பண்ணியிருக்காருன்ட்டு. அட் த சேம் டைம் ஒரு முழு பூசணிக்காய ஒரு சோத்துக்குள்ளே மறைக்கிறாங்க இந்த சௌந்தர்யா பிஆர் குரூப். சௌந்தர்யா பிஆர் குரூப் எப்படி நான் டேஞ்சர் சொல்கிறேன்னா, இப்போ விஷ்ணு வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறது அவர் அன்பு மேலே பண்ணுறார். ரைட், ஓகே. அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஓகே. இப்போ முத்துக்குமரனுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் உள்ளே பண்ணுறது காசு வாங்கிட்டு பண்ணல, அவர் ஜெயிக்கணும் பண்ணுறாரு, எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு பண்ணுறாரு, அவ்வளோதான். அவர் காசு கொடுத்தாரா இல்லை காசு முத்துக்குமரன் கொடுத்தாரா இல்லை. ஆனால் இந்த சௌந்தர்யா இருக்குல்ல, லூசு சௌந்தர்யா, க்ளௌந்தர்யா, நான் எதுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு காசை கொடுத்து ஏஜென்சி செட் பண்ணி என்ன நீ ப்ரொமோட் பண்ணி இன்னொருத்தனை அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டவை இந்த டைட்டில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். மெயினாக நான் சொல்கிறது அதுதான். ஸோ இந்த இதுக்கு எஃபர்ட் போட்டு உண்மையிலேயே ஒரு எஃபர்ட் போட்டு 1ஆவது நாள்லேருந்து 105ஆவது நாள் வரைக்கும் எஃபர்ட் போட்ட 2 பேர் இந்த கேமுக்கு முத்துவும் ஜாக்கும் மட்டும்தான். நான் அதனால தான் சொல்கிறேன், திருப்பி நான் கேமில் தான் பார்க்குறேன். நான் யாருக்கும் பர்டிகுலராக முத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், ஜாக்கு சப்போர்ட் பண்ணணும், சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் கிடையாது. இவங்க 2 பேர் கேமில் போட்ட எஃபர்ட்டுக்கு இவங்களுக்கு தான் அந்த கோப்பை கிடைக்கப்பட வேண்டும். மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு தெரியும் தெளிவாக யாரை வந்து வின்னரை வைக்கணும், யாரை ரன்னராக வைக்கணும்னு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் முத்து வின்னர் ஆர் ஜாக் ரன்னர், ஜாக் வின்னர் ஆர் முத்து ரன்னர் அப்படிங்கிறது தான் க்ரைட்டீரியா. மக்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் இந்த கேமோடைய புரிதலில் முதல் சீசன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும். எஃபர்ட் போட்டிருக்கிறது யாருங்கிறது தெரியும். சும்மா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து டைட்டில் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ அதை வந்து பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரவீந்தர் வந்து கொஞ்சம் வாயை அடக்கி உள்ளே சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எவிடெண்ட்டாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து தவறு பண்ணி ஜாக் வந்து பக்காவாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க முத்துக்கு. இங்கே பாருங்கள், அவர் அப்படிலாம் கேட்கவே இல்லை. முத்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெட்டியை பற்றி கேட்டாருனால லைவில் கேட்டிருக்காரு போல். அது வந்து நிறைய பேர் தெரியாது. ஸோ ஒரு இடத்துல மட்டும் கேட்டுட்டு நேரத்தில் சொம்பு தூக்குனா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த டவுட் வரும். ஸோ ஃபேட்மேன் அவர்கள் முத்து இந்த மாதிரி கேட்காமல் இருப்பதற்கு மிச்சம் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அவருடைய அன்பு மனசில் இருக்கட்டும், வெளியே வந்து இப்போ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ வந்து கண்டிப்பாக பண்ணது தவறு தான். அதற்காக ஃபேட்மேனை வெளியேற்ற வேண்டும். அங்கேருந்து வெளியேற்றிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்கள் இதை புரிந்து கொண்டு ஒரு உழைப்பை நம்பி இந்த வீட்டில் வந்து முதல் நாள்லேருந்து யார் எஃபர்ட் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஓட் பட்டனில் கண்டிப்பாக நீங்கள் கை வைங்க, ஓட்டை போடுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். குட் பை.